வணக்கம். இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை நெருங்கும் ஆபத்து, வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கம், மஹிந்தவின் திடீர் மாற்றம், பெரும் குழப்பத்தில் அரசியல்வாதிகள், காய்கறி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பெரும் தொகை பணம், பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல், மின்சாரம் எரிபொருள் விநியோகம் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம், பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் மிகவும் கவலைக்கிடம், மெக்சிகோவில் பயணிகள் ரயில் தடம் புரள்வு, 13 பேர் உயிரிழப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேசியாவின் மேற்கு பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி அடுத்த சில நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இதற்கமைய 2026 ஜனவரி 2ஆம் தேதி தாளமுக்கமாக வலுப்பெற்று இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு கரையோர பகுதிகளில் நிலவி பின்னர் இலங்கைக்கு தெற்காக மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வானிலை மாற்றத்தின் தாக்கம் காரணமாக இன்று கிழக்கு மாகாணத்தில் சில பகுதிகளில் மழை ஆரம்பமாகியுள்ளது. நாளை வடக்கு கிழக்கு வட மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. நாளை மறுதினம் முதல் வடக்கு கிழக்கு வடமத்திய தென் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மழை பரவலடையும் என முன்னறிவிப்பு தெரிவிக்கின்றது. மேலும் 31ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு மத்திய ஊவா வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களில் பல பகுதிகளில் கனமழை பெய்யும் சாத்தியம் அதிகம். குறிப்பாக கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் மிக கனமழை ஏற்படலாம். பதுளை, நுவர்லியா, காலி, மாத்தறை, கண்டி, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் சில இடங்களில் 31 மற்றும் 2026 ஜனவரி 1, 2, 3 ஆகிய தேதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வாய்ப்பு பதிவாகும். 31/12/2025 அன்று ஹொஸ்லாந்த, வெல்லாவய, புத்தளம், ஹல்மதுல்ல, ஹப்புத்தல, அதல் ஆகிய பகுதிகளிலும் 1/1/2026 அன்று வெளிப்பிட்ட கொரனவின் லபகொண்ட, மித்தனிய, திருகோணமலை பகுதிகளிலும் 2/1/2026 அன்று நாஹெட்டிய, லெமஸ்தோட்ட, ஹொட்டபத்ம, ஏகோவடவத்த உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த கனமழை காரணமாக மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பல பகுதிகளில் நிலச்சரிவு அபாயம் அதிகரிக்கக்கூடும். எனவே மலையக பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கொழும்பில் மீண்டும் குடியேறப் போவதாக வெளியான தகவல்களில் எந்தவிதமான உண்மையும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதற்கமைய தங்காளியை விட்டு வெளியேறி கொழும்புக்கு திரும்பும் எண்ணம் தனக்கு இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகையொன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எனினும் தேவைகளுக்கேற்ப கொழும்புக்கு செல்ல வேண்டியிருக்கலாம் என மஹிந்த தெரிவித்துள்ளார். இதேவேளை நுகேகொட பகுதியில் உள்ள தனியார் இல்லத்தில் மஹிந்த ராஜபக்ஷ வசித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளரான வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்திருந்தார். கட்சியின் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் ஒருங்கிணைப்பை எளிதாக்குவதற்கும் தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கும் கொழும்பிற்கு அருகில் இருப்பதன் வசதி என அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசியல் செயற்பாட்டிலிருந்து விலகியிருந்த மஹிந்த மீண்டும் அரசியலில் ஈடுபடவுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் மஹிந்தவின் திடீர் அறிவிப்பு அரசியல்வாதிகள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லங்கா சதோச நிறுவனத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதன்படி இந்த பொருட்கள் இன்று முதல் குறைந்த விலையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த பொருட்கள் இன்று முதல் குறைந்த விலையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1 கிலோ பாசுமதி அரிசியின் விலை 625 ரூபாயாகும். 1 கிலோ வெள்ளைநாட்டு அரிசியின் விலை 218 ரூபாய். 1 கிலோ சிவப்பு பச்சை அரிசியின் விலை 206 ரூபாய். 1 கிலோ வெள்ளை பச்சை அரிசியின் விலை 204 ரூபாய். 1 கிலோ சிவப்பு பரப்பின் விலை 258 ரூபாய். 425 கிராம் டின்மீனின் விலை 450 ரூபாய். 1 கிலோ காய்ந்த மிளகாயின் விலை 895 ரூபாய். 1 கிலோ பயரின் விலை 645 ரூபாய். 1 கிலோ உள்ளூர் முந்திரி பரப்பின் விலை 1150 ரூபாய். 1 கிலோ கவுப்பியின் விலை 920 ரூபாய். 1 கிலோ ரொட்டி மாவின் விலை 153 ரூபாய். 1 கிலோ பூண்டின் விலை 450 ரூபாய். 1 கிலோ கொண்டைக்கடலையின் விலை 410 ரூபாய். மேலும் 1 கிலோ கொத்தமல்லியின் விலை 370 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
டித்வா சூறாவளியினால் அழிவடைந்த சோளம், காய்கறி மற்றும் பிற பயிர் சாகுபடிக்காக விவசாயிகளுக்கு அரசாங்கம் ரூபாய் 381 பில்லியனுக்கும் அதிகமான சிறப்பு நிவாரணத்தை வழங்கியுள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த தொகை இதுவரை 11,081 விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சோளம், காய்கறி மற்றும் பிற பயிர் சாகுபடிகளுக்கு அனைத்து வாகனங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த சிறப்பு நிவாரணம் வழங்க விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கையில் உள்ள ஊழியர் சேம லாப நிதி உறுப்பினர்களுக்கான இணையவழி பதிவு நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த நடைமுறையானது இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படவுள்ளது. தொழில் அமைச்சில் இதற்கான நிகழ்வு நடைபெறவுள்ளது. இந்த விசேட நிகழ்வில் அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ மற்றும் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசங்க ஆகியோர் கலந்து கொண்டு இப்புதிய திட்டத்தை ஆரம்பித்து வைக்கவுள்ளனர். இதன் மூலம் உறுப்பினர்கள் இனி டிஜிட்டல் முறையில் தாங்கள் எளிதாக பதிவு செய்து கொள்ளும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஊழியர்களின் நலன்களை மேம்படுத்துவதே இந்த அரசின் முயற்சி என குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்சாரம், எரிபொருள் விநியோகம், துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து ஆகியவற்றை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம் செய்யும் சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்டுள்ளார். நாட்டை பாதிக்கும் பாதகமான வானிலை நிலைமைகளை கருத்தில் கொண்டு 1979 ஆண்டின் 61ஆம் இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் பிரிவு 2 கீழ் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையால் முக்கியமான சேவைகளை தடையின்றி வழங்குவதை உறுதி செய்யவும் சாதாரண பொது வாழ்க்கையை பராமரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹொரணை வவுக்கல பகுதியில் உள்ள ரப்பர் பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் இன்று காலை பாரிய தீ விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. இதற்கமைய குறித்த தீ விபத்திற்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளன. கொரணை தீயணைப்பு படையினர், உள்ளூர் வாசிகள் மற்றும் தொழிற்சாலை ஊழியர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமரும் பங்களாதேஷ் தேசியவாத கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா இதயம் மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக டாக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மாதம் 13ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதன் பிரகாரம் அவருக்கு சிறப்பு வைத்தியர்கள் குழு தீவிர சிகிச்சை அளித்து வருகிறது. அவரது உடல்நிலை தற்போது மோசமாக இருப்பதாக வைத்திய வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே நீரிழிவு, கல்லீரல், சிறுநீரக பிரச்சினைகள், இதய கோளாறு போன்ற உடல்நல பிரச்சினைகளால் அவர் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் அவரது உடலில் மிகவும் மோசமடைந்து வருவதாகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியர்கள் நேற்று தினம் தெரிவித்தனர். அவரை மேல் சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அடுத்த ஆண்டு பங்களாதேஷின் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் கலிதா ஜியாவின் உடல்நல பாதிப்பு அக்கட்சிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. மேலும் கலிதா ஜியா கடந்த 1991ஆம் ஆண்டு தொடக்கம் 1996 மற்றும் 2001ஆம் ஆண்டு தொடக்கம் 2006 என இருமுறை பங்களாதேஷின் பிரதமராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தெற்கு மெக்சிகோவில் பயணிகள் ரயில் தடம் புரண்டதில் குறைந்தது 13 பேர் இறந்துள்ளனர் மற்றும் கிட்டத்தட்ட 100 பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய ஓக்சா மாநிலத்தில் உள்ள டெஹுவான் டெக்பெர்க் ரயில்வேயின் இசட் பாதையில் இந்த ரயில் தடம் புரண்டது. மேலும் அந்த நேரத்தில் ரயிலில் சுமார் 250 பயணிகள் இறந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர் மற்றும் சுமார் 98 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 36 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மேலும் இவ்விபத்து குறித்து மாநில மற்றும் மத்திய அமைப்புகள் தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையை நெருங்கும் ஆபத்து, வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கம், மஹிந்தவின் திடீர் மாற்றம், பெரும் குழப்பத்தில் அரசியல்வாதிகள், காய்கறி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பெரும் தொகை பணம், பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல், மின்சாரம், எரிபொருள் விநியோகம் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம், பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் மிகவும் கவலைக்கிடம், மெக்சிகோவில் பயணிகள் ரயில் தடம் புரள்வு, 13 பேர் உயிரிழப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.